மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஜூலை 2025இல் அகவிலைப்படி உயர்வு தொடர்பான முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது. தொழிலாளர் பணியகம் வெளியிட்ட புதிய AICPI குறியீட்டு மதிப்புகளின் அடிப்படையில் 3% வரை DA அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என நிபுணர்கள் கூறுகிறார்கள். தொழிலாளர் பணியகம் மே 2025க்கான அகில இந்திய தொழில்துறை நுகர்வோர் விலை குறியீட்டை வெளியிட்டுள்ளது. இதில் ஏப்ரல் மாதத்தில் 143.5 என இருந்த குறியீடு மே மாதத்தில் 144ஆக உயர்ந்துள்ளது. ஜனவரி 2025இல் இது 143.2ஆக இருந்தது. இந்த வளர்ச்சி நிலைத்து வந்தால் ஜூலை 2025இல் DA 3% வரை உயரலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். முந்தைய DA உயர்வுகள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025இல் 2% உயர்வு, மொத்த DA 53%லிருந்து 55%. இது ஜனவரி 1, 2025 முதல் அமல்படுத்தப்பட்டது. DA அதிகரிப்பால் சம்பளத்தில் ஏற்படும் மாற்றம் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் 50,000, தற்போதைய DA 55%, ரூபாய் 27,500. 58% உயரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 29,000 வரும். மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 1,500 கூடுதல். DA உயர்வு AICPI குறியீட்டின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. தற்போது DA கணக்கீடு 414.72 என்ற நிலை அடிப்படையில் நடக்கிறது. ஜூன் மாத AICPI தரவுகள்தான் இறுதி முடிவை தரும். இது ஜூலை 2025 முதல் அமலாகும். ஜூலை 2025இல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதற்கான இறுதி முடிவு ஜூன் 2025 AICPI தரவுகளுக்கு பிறகு மட்டுமே உறுதியாகும். எனினும் இதுவரை இருந்த நிலை காணும்போது DA உயர்வை எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.